ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி எப்படி நம்ம பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நெய், எண்ணெய், அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். அப்புறமாட்டி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே நல்லா ப்ரௌனிஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ப்ரௌன் வெங்காயம் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நான் இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன்னா, பிரியாணிக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி விட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா அந்த ப்ரௌனிஷாக வந்துருச்சு, பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு லைட்டாக? இப்போ நல்லா ப்ரௌனிஷாக வந்தக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த தக்காளியை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா அப்போ தான் நல்லா மசிஞ்சு போகும். அதனால் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி நல்லாவே இதுவாகிருக்கு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம நல்லா கழட்டி விட்டுக்கப்புறம் நல்லா ஜூஸியாக நல்லா இதுவாக இருக்கும். அப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அந்த மிளகாத்தூள் போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஜூஸியாக இருக்கும், பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்கும். மிளகாத்தூள் போட்டக்கப்புறம் நல்லா ஸ்மெல்ஸ் கொடுக்கும் ஓரளவுக்கு. இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டு அதெல்லாம் போட்டக்கப்புறம் நல்லா ஸ்மெல்லாக இருக்குதா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, இது கொத்தமல்லி, புதினா இது மூணுத்தையும் அரைச்சி வச்சுருக்க ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் சாப்பிடும் போது அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுருவோம், அப்புறம் அது வேஸ்ட்டு. அதனால நான் அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி ஆட் பண்ணக்கப்புறம் அதை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிரையும் ஆட் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுறலாம். அது பார்க்கும் போது அந்த ஸ்ட்ரக்சரே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் இது எங்களோட ஸ்பெஷலான அந்த பிரியாணி மசாலாவையும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அப்புறம் நாங்கள் கழுவி வச்சுருக்க சிக்கன், ஃப்ரெஷ்ஷான சிக்கன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக நம்ம கிண்டியே விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம கிண்டி விடும் போதே நீங்கள் சைட் பை சைட் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி சைடில் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ. சிக்கன் பரட்டி முடிச்சக்கப்புறம் நம்ம அகைன் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் மெஷர் பண்ணி வச்சுருக்க தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி விட்டு நல்லா நம்ம கிண்டிக்கலாம். கிண்டி விட்டுக்கப்புறம் உப்பு போட்டு நம்மளுக்கு வேண்ட அளவு உப்பு போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மூடி வச்சு நான் இப்போ எடுத்துக்கப்புறம் நல்லா அந்த சிக்கன்லாம் வெந்திருக்கும். வெந்தக்கப்புறம் நல்லா பபிள்ஸ் வரும். பார்த்தாலே நம்ம சிக்கன் வெந்தக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 20 மினிட்ஸாக நான் அரிசி ஊற வச்ச அரிசி அதை நான் ஆட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் நான் லைட்டாக கிண்டி விட்டு ஒரு 2 பபிள்ஸ் வரும். அப்போ நம்ம எலுமிச்சை பழச்சாறை ஊற்றிக்கலாம். நான் ஒரு எலுமிச்சை பழச்சாறை அப்படியே ஊற்றிக்கிட்டேன். அதையும் ஊற்றி விட்டு லைட்டாக கிண்டி விட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த மூடி வச்சதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வரும். அப்போ நம்ம தம் போடுற ஸ்டேஜுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது ஒரு வாழை இலை எடுத்து அதை மூடி போட்டிங்கன்னா அந்த வாழை இலையோட இதெல்லாம் நம்ம பிரியாணிக்குள்ளே நல்லாவே போயிடும். அப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் இறக்கி வச்சுட்டு நம்ம தம் போடுறதுக்கு கீழேயும் கறி அந்த குக் பண்ண அந்த கோல்ஸு மேலேயும் தட்டுக்கு மேலேயும் அந்த கோல், இந்த காற்று அந்த உள்ளாக்கோலை ஆவியில் வெளியே வராதுக்கு அளவு நான் மூடிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் நான் விட்டேன். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓப்பன் பண்ணும்போது டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுங்க, ஆட்டாமல். ஓப்பன் பண்ணாலே பாருங்கள் அந்த இலையே நல்லா உருகி அதுக்குள்ளே அவ்வளோ ஃபேவரியாக இருக்குது. இப்போ வாங்க அந்த இலையை எடுத்துகிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி நல்லா உடச்சி விட்டு பார்க்கலாம்.
அப்படியே இந்த பிரியாணி திறந்தோடனே வாசம் சும்மா செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பிரியாணி ஓப்பன் பண்ணினே எங்களுக்கு 2 பீஸ் தான் வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா செம்மையாக சாதம் அப்படியே உதிரியாக நல்லா இருந்துச்சு. ஸ்மெல் பார்த்திங்கன்னா அப்படியே எங்கள் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் வந்துச்சு. இவ்வளோ உதிரியாக இருக்குது சாப்பாடு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஸ்ட்ரக்சரே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம இலையில போட்டு பார்க்கலாம். எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆலில் போட்டுருங்க.